ஹalleluya! இன்னொரு விசேஷமான நேரம், நம்முடைய தேவனின் வார்த்தையை தியானிக்கிற நேரம் இது. வாங்க ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எந்த நேரம் ஆனாலும் இயேசுவை நாங்கள் துதிப்பதற்கு, அவருடைய வசனத்தை கேட்பதும் போதிப்பதும் எவ்வளவு பெரிய பாக்கியமோ எங்கள் வாழ்க்கையில நாங்கள் உணர்வதற்கு, அனுபவிப்பதற்கும் இன்னொரு முறை எங்களோடு பேச வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கிறீங்க? 7 மணி ஆயிடுச்சுங்க. நீங்க இந்தியாவில் இருக்கீங்களா இல்ல வேற தேசத்துல இருக்கீங்களா? நீங்கள் மற்ற தேசங்கள்ல இருந்து கொண்டு கூட ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிறோம் என்று சொல்லி பலப்படுகிறோம் என்று சொல்லுகிறது நிமித்தம் எவ்வளவோ நாங்க தேவனை துதிக்கிறோம். இதுவரை நீங்க ஒரு முறை கூட நீங்க எங்கிருந்து பாக்குறீங்கன்னு எங்களுக்கு தெரியப்படுத்தாம இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல தயவு செய்து இன்றைக்கு தெரிவிங்க. 8939801234 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க பிரேயர் பர்டன்ஸையும் அனுப்புங்க. ஒருவேளை நீங்க மற்ற தேசங்கள்ல இருந்து பார்த்து கொண்டு இருந்தாலும் இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜெப விண்ணப்பங்களையும் பிரைஸ் ரிப்போர்ட்ஸ் அனுப்பலாம். பை தி வே, இன்னும் டாக்டர் ஜெயபால் யூடியூப் பேஜ் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இன்றைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ண, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இன்றைக்கான தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள யோசனை ஆழமான தண்ணீர் போல் இருக்கிறது. மனுஷனின் இருதயத்தில் உள்ள யோசனை ஆழமான தண்ணீர் போல் இருக்கிறது. தண்ணீர் எவ்வளவு ஆழமாக இருந்தா அவ்வளவு இனிமையா இருக்கும், அவ்வளவு பழுதற்றதாக இருக்கும். ஏனென்றா ஆழமான ஆழத்தின் அடியில் இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் வாட்டர் என்பது அந்த ஆழத்தின் ஊற்றிலிருந்து வருவதால அது எப்பொழுதும் கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஒரு புதிதா இருக்கும். நம் இதயத்தில் யோசனைகள் புதிதாக பிறந்து கொண்டே இருக்குங்க. எவ்வளவு பெரிய தேவன்னா நம் இதயத்தை எப்படி படைச்சிருக்கிறாருன்னு சொன்னா, நம்ம இதயத்துக்கு ஒரு ஷேப்பை நம்ம காட்ட முடியாது, ஆனா எந்த ரூபத்துல இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனா நம்ம எல்லாருக்கும் தெரியும் நமக்கு ஒரு இதயம் இருக்குன்னு. அது நம்ம இந்த இருதயம் இல்லைங்க, ரத்தம் பம்ப் செய்கிற ஒரு இயந்திரம் போன்றது இது. சிலர் இருதயத்தை மூளைன்னு சொல்லுவாங்க, ஆனா அது கூட அது பிரெயின் இஸ் ஆல்சோ, அது சிறு மூளை என்று சொல்லுவாங்க பாருங்க. சிலர் அதை தான் இருதயம்னு கூட சொல்றாங்க. இந்த இருதயம் எங்க இருக்கோ நமக்கு தெரியாது, ஆனா நம்முடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீரின் ஊற்று உண்டாகும்படி ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு. அதான் நீதிமொழிகளின் 4ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனத்துல, உங்கள் இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படுகிறதுனாலே எல்லா காவலோடும் உங்களுடைய இருதயத்தை காத்து கொள்ளுங்கள், ஜாக்கிரதையாக அதை பத்திரமா காப்பாற்றுங்க. நம்முடைய இருதயத்தில் இருந்து வரக்கூடிய அந்த ஊற்று யோசனைகளாக வந்து கொண்டிருக்கும். ஆனால் மனிதன் பாவத்துக்கு இடம் கொடுக்கும் போது மனுஷனின் இருதயம் கெட்டு போவதனால, அதற்கு தான் எரேமியா 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல இருக்கு, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? இருதயத்தை ஆண்டவர் ஜீவ தண்ணீர் ஊற்றாக, ஒரு அற்புதமான ஒரு இருதயமாக ஆண்டவர் உருவாக்குனா, அந்த இருதயத்துக்கு கொடூரமான வியாதி வந்தது, பாவ வியாதி வந்தது. சாதாரணமா வியாதி வந்தவங்களை நீங்க கவனிச்சா அவங்களுக்கு எல்லாம் தலைக்கீழா இருக்குங்க. வியாதினால பாதிக்கப்பட்ட ஜுரத்தினால இருக்கிறவங்கள பாருங்க, அவங்க வாய்க்கு ஒரு திதிப்பானதை கொடுத்தா கூட அது கசப்புன்னு சொல்லுவாங்க. நல்ல ஒரு ருசியான ஆகாரத்தை கொடுத்தா கூட நோன்னு சொல்லுவாங்க, நோ அப்பிடைட். பாருங்க, அது போலதான் மனிதனும் பாவத்திற்கு இடம் கொடுக்கும் போது நன்மையானவைகளை, பிரயோஜனமா இருக்கக்கூடியதை, விலையுயர்ந்தவைகளை ருசிக்க முடியாம போறாங்க, அதை கவனிக்க முடியாம போறாங்க, அதை அனுபவிக்க முடியாம போறாங்க. எப்போதுமே இந்த வியாதி என்பது ஒரு கசப்பை நமக்கு உண்டாக்குங்க. கசப்பு, விரக்தி, வலி, வேதனை, கண்ணீர், வெறுப்பு. பாத்தீங்களா?
இருதயம் கொடிய வியாதியோடு இருக்கிறதுனால இருதயத்தின் நிலை மாறிவிட்டது. ஆண்டவர் ஆசைப்பட்ட இருதயம் வேறு, ஆண்டவர் கொடுத்த இருதயம் வேறு, நாம கொண்டிருக்கிற இருதயம் வேறு. அதற்கு தான் மத்தேயுவின் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி எனில், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள், முக்கியமா பொல்லாத சிந்தனைகள் வருகிறது. அங்கே அதற்கு சம்பந்தப்பட்டவைகளாகிய வேசித்தனம், களவுகளும், பொய் சாட்சிகளும், தேவ தூஷணை, அங்கே பெரிய பட்டியலே இருக்கு. ஒரு முறை இங்க மார்க்கு சுவிசேஷத்துல பார்ப்போம். மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல, வேதத்தை என்னோடு திருப்புங்க. மார்க்கு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பை த வே, உங்களிடத்துல பைபிள் இருக்கா? பைபிள் இல்லாவிட்டா பைபிளை வாங்கிக்கோங்க. உங்களிடத்துல டிஜிட்டல் பைபிள் இருந்தா அதையாவது எடுத்து பாருங்க. நீங்கள் இந்த வசனங்களை மனதிலே வைப்பதென்பது முக்கியம். ஆனா உங்க வேத புத்தகத்துல இந்த வசனங்களை நினைவுபடுத்திக் கொள்வது இன்னும் எவ்வளவோ சிறந்ததா இருக்கிறது. எஸ், மார்க்குவின் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எப்படி எனில், மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காம விகாரமும், வன்கனும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். இந்த கெட்டதெல்லாம் கூட உள்ளிருந்து தான் வருகிறது. உள்ளத்தினுடைய அந்த ஆழத்திலிருந்து அது பாதிக்கப்பட்டிருக்கிறதால, கெட்டு போயிருப்பதுனால, ஒருவேளை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு புதிய யோசனைகளை கொடுக்கவும், புது தன்மையை நம்மள உருவாக்கவும் ஆசைப்பட்டாலும் கூட, எப்பொழுது நம்முடைய இருதயம் கெட்டு போயிருக்கோ, அந்த கசப்பு, அந்த ஊற்றை, நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற ஊற்றை அடைத்து போடுகிறதுனால, அது மூடப்பட்டு இருக்கிறதுனால, அது கெட்டு போய், அது அழுகி போன பாசி பிடித்த தண்ணீர் இருக்கும் பாருங்க, அசையாத தண்ணீர். அப்படியே மனிதனுடைய இருதயத்தின் ஆலோசனைகள் அருவருப்பான, மோசமான, தேவனுக்கு அருவருப்பான ஆலோசனைகளோடு ஒவ்வொருவனுடைய இருதயமும் நிறைந்திருக்கிறது. உள்ளிருந்து புறப்பட்டு மனிதனை அசுத்தப்படுத்துகிறது. நான் மேலே மாற வேண்டும், அந்த தவறு செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, சரீர இச்சைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது, பாவத்துக்கு அடிமையாக கூடாது என்று ஆலோசிப்பானே தவிர, கோபமும் பகையும் பொறாமையும் கொண்டிருக்கிற மனுஷன் நாளுக்கு நாள் தனக்கு தான் கெடுதல் செய்து கொண்டு மற்றவர்களுக்கும் தீங்கு செய்கிறவனாக இருக்கிறான். இந்த காலை நேரத்தில் எப்பயாவது நீங்க ஆலோசனை செய்திருக்கிறீங்களா? உங்க இருதயம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கோ கவனிச்சிங்களா? இருதயம் எல்லாவற்றை பார்க்கிலும் மிகவும் மோசம் செய்யக்கூடியது. அது கொடிய வியாதியுள்ளது. நம்முடைய இருதயம் நம்மையே ஏமாற்றுகிறது. நம்ம நல்லா தான் இருக்கோம், அவங்க நல்லா இல்ல, இவங்க நல்லா இல்ல, அவங்க நல்லா இல்லன்னு சொல்லுவோம். காலையில இருந்து தேவனுக்கு முன்பு நான் எப்படி இருக்கிறேன்னு நீங்க யோசித்து பார்க்கறது இல்லையே. நீங்க நிஜமா முழங்கால் போட்டு ஜெபிக்கிறவங்களா இருந்தா, மற்றவங்களை விடுங்க, உங்களை பத்தி நீங்க தெரிந்து கொள்ள முடியுங்க. உங்க இருதயத்தை சரி செய்து கொள்ள முடியும். மற்றவங்களுக்காக மன்றாட முடியுங்க. அதை அறியக்கூடியவன் யார்? என் இருதயத்தின் நிலையை நான் அறிந்து கொள்ளணும்னா, ஹாஸ்பிட்டல் போய் ஸ்கேன் பண்ணா, டாக்டர் ஸ்டெத்தஸ்கோப் வைத்து என்ன செக் பண்ணா, எக்ஸ்ரே எடுத்தால் தெரியுமா? காணப்படாது. இருதயத்தின் ஆழங்களை ஆராய்ந்து அறிகிறவர் நம் ஆண்டவர். ஆகவேதான் தாவீது போல பக்தன் சொன்னார், ஆண்டவரே, என் இருதயத்தை சோதித்து பாரும், பரீட்சியும், என் இருதயத்தை பரிசோதனை செய்யுங்க, பரிசீலனை செய்யுங்க. உமக்கு வேதனை உண்டாக்கும் வழி என்னில் இருக்கிறதோ என்று பாருங்க. ஏன்னா நம்ம முழங்கால் போட்டு ஜெபிக்கும் போது அவருடைய முகத்தின் வெளிச்சத்துல நம்முடைய ரகசிய பாவங்கள், நம்முடைய ஆழ் மனது நமக்கு தெரியும். நம்ம இருதயத்தை நம்ம சரி செய்து கொள்ளும் போது, நம்முடைய இருதயத்தின் ஆலோசனைகளை நம்ம சிறைப்பிடித்து, இது அசுத்தமானது, இவை குற்றம் உள்ளது, இது சரீர சம்பந்தப்பட்டது என்று அவைகளை அறிந்து கொண்டு நாம அறிக்கை செய்தால், ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தினால கழுவி நம்மை சுத்திகரிக்கிறவராக இருக்கிறார். இருதயத்தின் ஆழத்திற்குள்ளாக நம்ம போனா, இன்னொரு முறை நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள யோசனை ஆழமான தண்ணீர் போல் இருக்கிறது. ஆழத்துல இருக்கும், மேல தெரியாது. மேல மேல நல்லா இருக்கும் நம்ம பக்தி. ஆனா நம்ம இருதயத்தை தோண்டி தோண்டி பார்த்தா, எங்கேயோ அந்த ஆழத்துல இருக்கிற உங்களுடைய மனதில் உள்ள அந்த மதியினம், மதிகேடு, தந்திரங்கள், அந்த பொறாமை, அந்த வெறுப்பு, அந்த முட்டாள்தனம், அந்த மதியின்மை, அதை வெளியே கொண்டு வந்தா
வெளியே கொண்டு வரணும். தொடர்ந்து கீழே வாசிப்போம். புத்திமானோ அதை மொண்டி எடுப்பான். அப்படிப்பட்ட எண்ணங்களை வெளியே கொண்டு வந்து ஆண்டவரிடத்துல அறிக்கையிட்டா, எப்பொழுது நீங்க ஒரு முறை கிறிஸ்துவின் ரத்தத்துல கழுவப்படுறீங்களோ, ஆண்டவர் சொன்னார், சுத்த இருதயத்தை முன்னில் உண்டாக்குவேன்னு சொன்னாரு. உன்னுடைய இருதயத்தை புதிய இருதயம் ஆக்குவேன்னு சொன்னாரு. ஆகவே புதிய இருதயத்திலிருந்து புதிய ஆலோசனைகள் உண்டாகும். அதனால இருதயத்திலிருந்து யோசனைகள் பிறந்து கொண்டே ஊறிக்கொண்டே இருக்கிறதுனால உன்னதமான ஆலோசனைகளால நாம் நிரப்பப்படுவோங்க. ஆகவேதான் ஒரு நபர் மாறும்போது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அங்கீகரித்து ரட்சிக்கப்பட்டு அவர் ரத்தத்துல கழுவப்படும் போது, புதிய இருதயத்தை பெற்றவுடனே தான் யோசிக்கிற விதமே மாறிவிடும். யோசனை தாங்க முக்கியம். நம்ம யோசனைகள்ல சரியா இருந்தா வார்த்தைகள்ல சரியா இருப்போம். வார்த்தைகள்ல சரியா இருந்தா கிரியைகள்ல சரியா இருப்போம். கிரியைகள்ல சரியா இருந்தா நம்ம நடத்தை பாராட்டை பெறும். நம்முடைய சிந்தனையில நம்ம விழுந்து விடுகிறதுனாலதான் நம்ம வாழ்க்கையெல்லாம் தவறான வழியில போகுது. நம்முடைய சிந்தனைகள்ல நம்ம சரி செய்யப்படும் போது நம்ம வாழ்க்கை முழுவதிலும் கூட சரி செய்யப்படுங்க. எப்பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்துல நாம நம்முடைய இருதயத்தை தோண்டி கொண்டு நம் பாவங்களை அறிக்கை செய்து கழுவப்படுவோமோ, கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலம் சுத்திகரிக்கப்படுகிறோமோ, நம்முடைய புதிய இருதயத்திலிருந்து ஊறிக்கொண்டே இருக்கும் தேவனுக்காக உன்னதமான எண்ணங்கள், மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற எண்ணங்கள், தேவனை துதிக்கிற எண்ணங்கள், நன்றியும் துதியும் நிறைந்த எண்ணங்கள், உங்க நிலையை நீங்க அறிகிற ஆலோசனைகள், உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற திட்டங்களை அறியக்கூடிய யோசனைகள். புத்திமானோ அதை முண்டு கொள்ளுவான். தேவன் கொடுத்த எண்ணங்களை நீங்கள் கிரியைகளிலே செயல்படுத்த வேண்டியிருக்கு, வைக்க வேண்டியிருக்கு. தேவன் ஒரு எண்ணத்தை நமக்கு கொடுக்கும்போது அதை கிரியைகள்ல வைக்க வேண்டும் என்று தேவன் ஒரு நல்ல யோசனையை உங்க இருதயத்துல வைத்திருக்கிறார். எத்தனையோ மிஷனரிஸ் நம்ம பார்க்கும்போது, தேவ ஊழியக்காரங்களை நாம பார்க்கும்போது, அவங்க வாழ்க்கையில தேவன் கொடுத்த ஒரு வெளிப்படுத்துதலை வைத்து அவங்க ஆரம்பித்து வைத்த ஊழியங்கள், அவங்க செய்த அநேக தேவ ஊழியம் விதங்களை பார்த்தோமானால் ஆச்சரியமா இருக்குங்க. ஒரு அற்புதமான ஒரு ஆலோசனையோடு தேவன் ஒரு சின்ன விஷயத்தை பெரியதாக நிறைவேற்றும்படியாக, கடுகை போல தொடங்கி பெரிய விருட்சமாய் மாறினது போல தம்முடைய உன்னதமான ஆலோசனைகளோடு, அன்பு நிறைந்த யோசனைகளோடு, தேவனை மகிமைப்படுத்தும் யோசனைகளோடு நம்மை நிரப்புவார். அதற்கு தான் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பாதத்துல உட்கார்ந்து நம்முடைய இருதயத்தை காலி செய்தா, சுத்தப்படுத்தி கொண்டா, மேலோட்டமா இருக்கக்கூடிய அந்த அழுக்கையெல்லாம் நம்ம எடுத்து போட்டா, கழுவி விட்டா, உள்ளிருந்து வருகிற புதிய ஊற்று இனி அழுக்காகாது. ஊற்றுல நீங்க பார்த்து கொண்டிருந்தா அது பொங்கிக் கொண்டே இருக்கிற ஊற்றுக்கிட்ட பாசை பிடிக்காதுங்க. எந்த நேரத்துக்கு அந்த நேரம் புதிய தண்ணீர் வந்து பழைய தண்ணீரை அனுப்பிக்கொண்டே இருக்கும். இது கிறிஸ்தவ வாழ்க்கை. இயேசுவோடு நாம நடக்க தொடங்கின போது நம்முடைய இருதயத்திற்குள்ளிருந்து, இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஜீவ தண்ணீர் ஊற செய்கிற தேவன் இருப்பதனால உன்னதமான தெய்வீகமான ஆலோசனைகளால நாம நிரப்பப்படுவோம். நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய கிரியைகள், நம்முடைய நடத்தை, நம்ம வாழ்க்கை தேவனுக்கு இஷ்டமான, பிரியமுள்ள, ஆண்டவரை மகிமைப்படுத்தும், அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அப்படி இருக்கும்படி தேவன் ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் நமக்கு தருவாராக. ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, இந்த காலை வேளையில் எங்கள் இருதயத்தை நாங்கள் அறியும்படிக்கு, எங்கள் நிலையை நாங்கள் உணர்ந்து எங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுவதற்கு, கெட்டுப்போன இருதயத்தோடு உம்மை ஆராதிக்கிறவர்களா இராமல், அடைக்கப்பட்டு மூடியிருக்கிற இருதயத்தோடு உம்முடைய சமூகத்துக்கு வருகிறவங்களா இராம, தேவனே, என்னை சோதித்து என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும் என்று எங்கள் இருதயத்தில் உள்ள சகல அசுத்தத்தையும் நீர் கழுவும்படிக்கு உன்னதமான விசேஷமான உம்முடைய யோசனைகளால் நிறைந்து ஜீவ தண்ணீர் ஊற்றாக உம்முடைய ஆலோசனைகள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில நிறைவேறும்படிக்கு, எங்கள் வாழ்க்கையின் மூலம் உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படிக்கு உம்முடைய கிரியை நடப்பிக்கும்படி கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக. ஆமென்.
தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்க ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அல்லது ஒரு டெக்ஸ்ட் மூலம் எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமா இருந்தா நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியில கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.